பவான் பவான் எஸ் பேட்மேன். மாமி நல்லா வெஜ்ஜி செய்வாளான்னு கேட்டான். நானும் ஓ நல்லா பண்ணுவாளே, அவ அதுலதானே ஸ்பெஷலிஸ்ட்னு அனுப்பி வச்சேன். ஆனா அந்த படுபாவி நல்லா வச்சு செஞ்சிருக்கான். அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு இப்பதிக்கு போலமா எங்க வீட்டானே முருகர் கோயில் இருக்குது, அங்க போய் சிம்பிளா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டீங்க. சி பிச்சைக்கார நாய், உன்ன போய் கேட்டேன் பாரு, உனக்கு 20 நாள் சஸ்பெண்ட், 20 நாளைக்கு வேலைக்கு வர்றது. தலையை பார்த்தானே என் இரு கண்களும் கூசுகிறது. என்னை மன்னித்து விடுங்க தாயே, வேணும் என்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துன்னு வந்துகிறேன், தருகிறேன் தாயே. போயிடுறா, கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன். இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த, நீதான் என்ன காலம் கூறா வச்சு கஞ்சி ஊத்தணும். யார்? நானு. நீயே. உனக்கு எனக்கு கஞ்சி போடி இவள. இதுக்கடியிலே எங்க மாமனார் என்ன போட்டு அடிப்பாரு, என்ன போட்டு திட்டுவாரு, கேவலமா பேசுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்துட்டு. என்னமா படிச்சிருக்கேன்? நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம். கண்ணாடி நேத்தாண்டா வேலைக்கு வரல? அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதலதான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல. எந்த இடத்துல குத்துனாங்க? காதலதான் குத்துனாங்கண்ணே. இப்ப என்ன குத்துன ஆசாரி ஒரு முறை கூட்டு வரேன், கேட்டு பாக்குறீங்களா? சரி, அந்த மேட்டர் விடுறான். அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாங்க? தலையிலண்ணே. பார்த்தது போதும், லைக் போட்டு போங்க.